புரட்சியால் தலைவரான ஒரு நாட்டின் தலைவர் அதே புரட்சியால் வீழ்த்தப்படுவார். இந்தியாவுடைய உதவி இல்லாமல் சில போர்களையே தவிர்க்க முடியாது. இந்தியா தலையிட்டு சில போர்களையே நிறுத்தும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்கா தலை குனிய வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? Fine. சார், யூஸ்வலாகவே வந்து கோவில்கள் அப்புறம் இந்த பரிகாரங்கள் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இந்த கோவிலுக்கு போனால் உனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குமா? இந்த மாதிரியான ஒரு பரிகாரம்லாம் நீ நீ நினச்சதை விட உனக்கு தாண்டி உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு அந்த கடவுள் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும், கோவிலில் போய் விளக்கேற்று, கோவிலில் போய் அன்னதானம் கொடு, கோவிலில் போய் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்களே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது சார். ஸோ இதோட உங்களோட பார்வை என்ன இதை பற்றி? அதாவது பரிகாரங்களை வரைபடுத்துதல், அதாவது டிசைட் பண்ணுறது, அதுதான் மிக மிக முக்கியமானது ஜோதிடத்தில். நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்க, மருத்துவர் என்ன பண்ணுறாரு, இந்த வியாதின்னு சொல்லிடுறாரு, இந்த நோயின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கான மருந்து கொடுப்பது தான் மருத்துவருடைய வேலை. மருந்தே கொடுக்காது இதுதான் உங்கள் நோயின்னு சொல்கிறதுக்கு மருத்துவர் தேவையே கிடையாது. நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்போ அந்த விஷயத்தில் பரிகாரத்தில் இப்போ உள்ள பெரும்பாலான ஜோதிடர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள். என்ன தவறுன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு 40 அல்லது 50 பரிகாரம் இருக்குது. எலுமிச்சம்பழம் மாலை, வெத்தலை மாலை, புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்தில் அபிஷேகம், அந்த ஹோமம், இப்படியே போகிறது. எலுமிச்சம்பழம் மாலை, இதுக்கு எந்த விதமான பிரமாணமும் கிடையாது ஜோசியத்தில். பிரமாணமே கிடையாது. பிரமாணம்னா ப்ரூஃப். இப்போ அம்பாள் கோயிலில் போய் 108 எலுமிச்சம்பழம் மாலை போடுறேன்னு வேண்டிக்கிறதெல்லாம் என்ன சார்? அதில் பிரமாணமே கிடையாது. உண்மையான பிரமாணம்னா என்னென்னா ஆதாரம். பழைய நூலில் ஏதாவது இதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? ஆமாம், கிடையாது. இந்த பழக்கம் எல்லாமே ஒரு 30-40 வருஷங்களுக்குள் இவர்களே ஏற்படுத்தினது தான் இந்த பழக்கம். உங்களுடைய தாயார் காலத்திலேயோ அல்லது அவங்க தாயார் காலத்திலேயோ இதெல்லாம் உண்டா? கிடையாது. எலுமிச்சம்பழத்தில் ஆரம்பித்து தேங்காய்க்கு வந்து நல்ல வேளை இன்னும் பூசணிக்காய்க்கும் பலாப்பழத்துக்கும் போல இவங்க. சார் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, பலாப்பழம் வேணா இல்லாமல் இருக்கலாம். பூஷ்ணிக்காலை வந்து விளக்கேற்றுறது, அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு தேங்காய் உடைச்சு அதில் எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறதெல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் புதுசாக உண்டான பழக்கங்கள். ரைட்டா? சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நாளில் நகை வாங்கினா நல்லதுன்னு வருது இல்லையா? ஆமாம் சார், அக்ஷய திருதி. அட்சய திருதி. இந்த அட்சய திருதியை 30 வருஷம் முன்னாடி உண்டா? கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்னுடையது என்னென்னா, ஜோதிடத்திலேயே பகுத்தறிவு ஜோதிடமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, சரி வராதது, சரியானது இல்லை. சரியா? ரெண்டாவது, பரிகாரம்னும் போது எந்த பிரச்சனையோ அதற்கு ஏற்ற பரிகாரம் தான் கொடுக்கணும். சரி, ஒரு டாக்டர் உங்களுக்கு கோல்டுன்னு ஒரு மாத்திரை எழுதி தரார், இன்னொருத்தருக்கு உங்கள் வீட்டில் கோல்டு வருது, அந்த மாத்திரை வேலை செய்யுமா? செய்யாது. உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்ட வைரஸ் எது, உங்களுக்கு வந்த பாக்டீரியா எது, அதோடைய டைப் மாறலாமோ? அப்போ அதுக்கேற்ற மருந்து தானே கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மருந்து வேலை செய்யாதா இல்லையா? அப்போ இந்த பொது பலன்கள் தானே சார் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது பொது பலன் சொல்வதும் ஆறுதல் சொல்வதும் ஒன்று தான். ஆறுதலா? ஆறுதல் அதாவது இப்போது என்கிட்ட ஒருத்தர் வராரு, பணம் தந்து ஜோசியம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் அழுதுனே போகிறத நான் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. அதனால் சும்மாவே ஒரு குழந்தைக்கு ஒரு மிட்டாய் தர மாதிரி 6 மாதத்தில் குரு பயிற்சி வந்துடும், உங்கள் கஷ்டமெல்லாம் ஓடிடும்.
1.5 வருஷத்தில் ராகு பெயர்ச்சி வருது, உங்கள் கஷ்டமெல்லாம் ஓடிடும்னு அவர் ஓடி போயிடுவார். ஆனால் அவருக்கு அந்த வேலை நடக்காது. இருங்க, நடக்காதுன்றது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு ஜோதிடரை நோக்கி போய்விடுவார், மறந்துடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மருந்துன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள் அது வேலை செய்ய வேண்டும், அப்போ தானே மருந்து அது. கரெக்ட். ஆனால் எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கூட இருக்காது. இப்போ எவ்வளோ ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஒரு தெருவுக்கு 10 ஜோதிடர்கள் இருக்காங்க. இது நீங்க பேசும்போது யோசிச்சு பேசுங்க. ஏன்னா இப்போ இதுல ஜோதிடர்கள் கூட இதை பார்க்கலாம், யார் இவர் இப்படி பேசுறதுன்றது உங்ககிட்ட. நான் சொல்றதை கேளுங்க. நான் உண்மையை பேசுவதற்காக வந்திருக்கேன். எனக்கு பொருளாதார நோக்கமே கிடையாது. ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஜோதிடம்ன்ற ஒரு விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானத்தை சரியான முறையில் எடுத்து செல்ல வேண்டும்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர், கிளையண்ட்டு, வரக்கூடியவர்கள் முழு திருப்தி அடைந்து விட்டார்கள், எல்லா விஷயங்களும் வெற்றியை தந்திருக்கிறேன். 99 இல்லை, 99% நான் சொன்னால் ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம். 99 மார்க்கு வெற்றி கிடையாது. 99ன்றது 1 மார்க் கம்மி, அதனால் தோல்வி தான். என்னது 100%, 100% வெற்றி அடைந்தவன். காரணம், நான் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜனவரி மாதம் 25வது வருஷம் 8ஆம் தேதி ஒருத்தர் கோமாவில் விழுந்துட்டதா எனக்கு சொல்கிறார். அந்த கணக்கு போட்டு 20ஆம் தேதி மார்ச் அவர் எழுந்துப்பார்னு சொல்கிறேன். இதை இன்றைய விஞ்ஞானம் சொல்ல முடியாது. டாக்டர்ஸ்னால கூட கண்டிப்பாக கணிக்க முடியாது. கோமாவில் இருக்கிறவங்க எப்போ எழுந்துப்பாங்கன்னே சொல்ல இங்கே இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல்லையே கண்டுபிடிக்க முடியாது. அதை நீங்கள் கணிச்சு சொன்னேன்னு சொல்கிறீங்களா? நான் தான் கணிச்சு சொன்னேன். இந்த தேதியில் அவர் எழுந்துருவார். அவர் எழுந்துப்பாருங்க. 20ஆம் தேதி மார்ச் மாதம் காலையில் 8 மணிக்கு எழுந்து விட்டார். எழுந்துட்டாரு. எஸ், இது உண்மை. என்கிட்ட அவருடைய ஃபோன் நம்பரே இருக்கு. அவர் ஒரு ஆடிட்டருடைய ஒய்ஃப், மனைவி. இது 100% நடந்தது. அப்போது துல்லியமாக நீங்கள் கணிக்க முடியும்னா கட்டாயமாக ஜோதிடம் நல்ல விஞ்ஞானம். கரெக்டா? அப்படி இல்லாமல் ஜோதிடத்தை சரியாக புரிஞ்சுக்காமல் இருப்பது, இந்த சின்ன பசங்களாம் டாக்டர் விளையாடுவாங்க தெரியுமா, சும்மா கைரஸ் கதாஸ்கோப் மாதிரி, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம். சரி, அப்படி உங்களோட இதுலயே பார்க்கும்பொழுது இப்போ அந்த மாதிரியான ஜோதிடர்களுக்கு கூட நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் போறாங்களே, அது எவ்வளோ பைசா இருந்தாலும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட பார்த்துக்கிறாங்கல்ல. அது பிரச்சனையில் உள்ளவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஒரு ஆறுதல். இப்போ நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? நீங்கள் வேணால் பாருங்கள், 100க்கு 50% மேலே கடவுளுக்கு நன்றி சொல்ல யாரும் போகிறது இல்லை. கடவுளிடம் என்ன கிடைக்கும்? கரெக்டா? எனக்கு 1 லட்சம் ரூபா வாங்கி கொடு, நான் உனக்கு 10,000 ரூபா உண்டியலில் போடுறேன். உண்மையா இல்லையா? உண்மை. ரைட்டா? அப்போ கடவுளோடைய பேரம் பேச தயார். அது இல்லை, கடவுள் நமக்கு நன்றி சொல்ல தான் நம்ம போகிறோம் ஆலயத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஞ்ஞானம், ரொம்ப சிறந்த விஞ்ஞானம் ஜோதிடம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறேன், காணாமல் போன ஆட்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறேன். ஒரு விஷயம், எந்த ஊர்லாம் சொல்ல மாட்டேன், காவல்துறையால் தற்கொலை என்று மூடப்பட்ட வழக்கை கொலை என்று நிரூபித்து காமிச்சிருக்கேன். இது உண்மை. இதுக்கு எங்களிடம் தகுந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு சிறுவன், 12 வயது சிறுவன், அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டதாக போலீஸ் தரப்பில் மூடப்பட்டு விட்டது. ஒரு 2017-16 ஒரு விளையாட்டு ஒன்று இருந்தது, அது பேர் டக்குன்னு புரியல எனக்கு. ரம்மி அந்த மாதிரி இல்லைம்மா, அந்த கேமில் சொன்னால் நீ கீழே விழு, ஆமாம் சார், ஆமாம் மேலே விழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயம்னு சொல்லி மூடிட்டாங்க. அவர்களுடைய பெற்றோர் என்னை அணுகி கேட்டபோது பிரசன்ன ஆருடம் போட்டு
அதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் நான் கண்டுபிடிச்சேன். முடிவில் போலீஸ் அதே கோணத்தில் பார்த்தபோது அதுதான் உண்மை என்று தெரிந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உண்மையாவே நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரிலாம் பயன்படும் போது உண்மையாவே ரொம்ப உண்மை. திருப்தியா இருக்கு சார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒரு ஜாதகத்தை 15 நிமிஷத்தில் பார்க்குறாங்க இல்லையா, அது போலியானது. பார்க்கவே முடியாது யாராலையும். அப்புறம் ஒரு குழந்தையை உண்டாக்குறதுக்கே பிரம்மா 10 மாதம் எடுத்துக்கிறாரு. 10 மாதம் எடுத்துக்கிறாரா? ஆமா. அப்போது அதோடைய விதியை 10 நிமிஷத்தில் பிடிச்சிருவீங்களா? எப்படி முடியும்? முடியாது. 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரமா? 10 நாள், 2 நாள் ஆகும். 2 நாள். காரணம், நாசாவில் போய் ஒரு ரகசியத்தை எடுத்து வரவே உங்களுக்கு வருஷக்கணக்காகும். நாசாவை விட பிரம்மலோகம் பெருசு. அங்கே போய் ஒரு ரகசியத்தை எடுத்துன்னு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். அதானே உண்மை. சார் ஜோதிடர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா சார்? பிரம்மலோகம், இந்திரலோகம்லாம் போயிட்டு என்ன வேணால் பண்ணலாம். ஜோதிடர்களால் செய்ய முடியாதே கிடையாது. இந்த 12 கட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 12 கட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கட்டம் இல்லை, ஜன்னல். அந்த 12 ஜன்னல் வழியாக பார்த்தால் உலகத்தையே பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி டெக்சாஸ்னு ஒரு இடத்துல வெள்ளம் ஆகாய விமானங்கள் முழுகும்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய விமானமே முழுகிட்டு. ஆகாய விமானம் எவ்வளோ உயரம்? அதாவது லேண்ட் பண்ணப்பட்ட ஆகாய விமானம். சரியா? இந்த கொரோனா பற்றி 1.5 வருஷம் முன்னாடி நான் எழுதியிருக்கேன். கொரோனா வர்றதுக்கு முன்னாடி. ஆமாம், ராகு கேது பெயர்ச்சி அதில் கிரகண பலனில் எழுதியிருக்கேன். ஒரு நோய் தாக்கும் 6 மாத காலத்திற்கு இந்தியாவின் எல்லா செயல்களும் முடங்கும்னு எழுதியிருக்கேன். போருமா? இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா பிரிண்டட் மீடியா. அது ராகு கேது பெயர்ச்சி அந்த 2017-18 வந்தது கொரோனா. அதுக்கு ஒரு 2020 வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி உள்ள ராகு கேது பெயர்ச்சி இல்லை அது பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போது இதுதானே ஜோதிடம் இல்லையா? கொரோனான்னு பேர் எழுதலை. இல்லை சார், அது புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது 2020 மார்ச்சில் தான் கொரோனா பரவலாக இங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ 2020 ஸ்டார்டிங்கில் எல்லா ஜோதிடர்களையும் வச்சு எப்போதுமே ராசி பலன்கள் கேட்கும்போது எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அமோகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அதுக்கப்புறம் தான் சார் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி கிரியேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா கொரோனா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு இல்லையா? அதாவது இதுக்கு காரணம் என்னவென்றால், வாய்க்கு வந்ததை சொல்லக்கூடாது, அதுக்கு பிரமாணம் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பிரமாணம் நான் காமிச்சிருக்கேன். காரணம், இந்த மாதிரி தொற்று நோய்களுக்கு அதிபதி ராகு. இந்த ராகு திருவாதிரை நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கும் போது இது போன்ற ஒரு கெடுதல் வரும். இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்? இது 1850 வந்தது. அப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், 1850 பிளேகு என்ற ஒரு நோய் சூறையாடிட்டு போச்சு சென்னை மாகாணத்தையே. அந்த டைமில் எங்கே இருந்தது ராகு? இதே இடத்துல. ரைட்டா? அப்போது ஒரு சுற்று என்பது கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்குது. சரி, பிளானட்டரி பொசிஷன். அப்போ இதெல்லாம் வச்சு தான் சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2026 கட்டாயமாக மழையால் சென்னை பாதிப்பு உண்டாகும். இது நீங்கள் எப்படி வேணாலும் எதில் வேணாலும் எழுதிக்கலாம், கல்லிலே செதுக்கிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் கேட்கணும். நீர் ராசியில் சனி பகவான் வரும்போது கட்டாயமாக வெள்ள சேதம்னு எழுதியிருக்காங்க. 6 மாதம் கழிச்சு நாங்கள் குரு பெயர்ச்சிக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. இருங்க, இப்போது 2026 நடக்கும். இது எப்பெல்லாம் நடந்ததுன்னு பாருங்களேன். 2015 நடந்ததா? ஒரு ஃப்ளோரே போயிடுதா? அது அந்த இடத்துல விருச்சிகத்தில் இருக்கார், இப்போ மீனத்துக்கு வந்திருக்கார். எல்லாமே நீர் ராசிகள்னு பேர். நீர் ராசிகள் இருக்கும்போது கட்டாயமாக அது நடக்கும். இதை விட சுருக்கமாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். நம்ம சித்தர்களும் முனிவர்களும் சொன்னது, கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை. கேட்ட மூட்டை செவ்வாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு நிமிஷம். இதை ஜோதிடர்கள் ஆராய்வதே இல்லை. வைகாசி மாதம் பௌர்ணமி கேட்டை நட்சத்திரத்தில் விழுந்தால், கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கணும். வைகாசி மாதம்
சூரியன் இதில் ரிஷபத்தில் இருப்பார். அந்த மாதிரி இருந்து அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அந்த நேரத்தில் விழக்கூடிய லக்னத்தில் 6 மாதம் கழித்து மழை பெய்து மக்களை மூட்டை கட்டி எடுத்து போவார்கள். இப்போ சென்னை மக்கள்லாம் எங்கே போவாங்கன்னு சொல்கிறீங்க சார்? இல்லைங்க, மூட்டை கட்டி எடுத்து போவார்னா புரியுதா உங்களுக்கு இல்லையா? அந்த வெள்ளத்தால் நிறையா பேர் மரணம் சம்பவிக்க நேரும். இதானே 2015 நடந்தா இல்லையா? நடக்கலையா? நடந்தது. புரியுதா உங்களுக்கு? அந்த கேட்டை நட்சத்திரத்தில் வரணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வைகாசினா பௌர்ணமி விசாகம்னு சொல்கிறாங்க. அது தவறு. 180 டிகிரியில் சூரியனும் சந்திரனும் இருக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடிய விஞ்ஞானம் ஜோதிடம் அல்ல. ஒவ்வொரு பாகைக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்குது. ஃபைன் சார். இப்போ நீங்கள் இதை கணிச்சதுக்கே வந்து எனக்கு ஒன்றுமே புரியல சார். அதுவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்குது. இப்போ 2026ல் ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்களா, அதுக்கப்புறம் இந்த விஷயங்களுக்கு போகலாம். நல்ல விஷயங்கள், இந்தியா உலக அரங்கில் கொடிகட்டி பறக்கும். கொடிகட்டி பறக்கும். அதாவது இந்தியாவுடைய உதவி இல்லாமல் சில போர்களையே தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்தியா தலையிட்டு சில போர்களையே நிறுத்தும். சரி. அப்புறம் புரட்சியால் தலைவரான ஒரு நாட்டின் தலைவர் அதே புரட்சியால் வீழ்த்தப்படுவார். எந்த புரட்சியால் அவர் தலைவர் ஆனாரோ அந்த நாட்டிலேயே புரட்சி வந்து அவர் வீழ்த்தப்படுவார். சரி. அதே போல் இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக அமெரிக்க தலைமையில் மாற்றம் உண்டாகும். அமெரிக்க தலைமையில் மாற்றம் உண்டாகும். அந்த விபரீத விஷயங்களுக்கு நாம் போக வேண்டாம். சரி. ஏன் மாற்றம் உண்டாகும் என்ற காரணம் வேண்டாம், ஆனால் மாற்றம் உண்டாகும். இது வந்து குளோபலாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆமாம். சரி. அப்புறம் வேற என்னென்னலாம்? அதே போல் அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிந்துவிடும். எந்த மாதம்? முன் எப்பவுமே இல்லாத அளவுக்கு. அதாவது இதே ஆகஸ்ட் நேரங்களில் கட்டாயமாக சரிந்துவிடும். அந்த நேரம் அமெரிக்கா சில ஒரு நூற்றாண்டோ 2 நூற்றாண்டோ ஏதோ ஒரு விழா நடந்து கொண்டிருக்கும். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்கா தலை குனிய வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகும். சீனாவும் இந்தியாவும் கைகோத்து நண்பர்களாக மாறுவார்கள். சார், எல்லை பிரச்சனையே இன்னும் இவ்வளோ பிரச்சனை பஞ்சாயத்து போய் நீங்கள் இப்போ உள்ள பேப்பர் படிக்கலன்னு நினைக்கிறேன். 2-3 நாள் முன்னாடி இப்போது இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே கைகோர்த்து விட்டார்கள். ஆமாம் சார், அது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான். அதே போல் நம்ம அண்டை நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நம்முடைய ஆட்சி நிலவும். நமக்கு வேண்டிய ஆள் அங்கே இருப்பார். யாருன்னா சகோதரனுக்கு சகோதரன். சகோதரனுக்கு சகோதரன் சகோதரன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இந்தியாவின் சொல்படி நடப்பார். இது நிகழும். ரொம்ப நல்லா இருக்கு சார். 2026 இதெல்லாம் நடக்க போகக்கூடிய விஷயங்கள். உண்மையாகவே இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டாலும் நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து கற்றுக்கிட்டோம். வரப்போகிற இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம திருப்பியும் உட்காந்து இது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு நான் கண்டிப்பாக பேசுவேன் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட எல்லா கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.